அனைவருக்கும் வணக்கம். சிவி பயண வலையொலிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இந்த காணொலியில் நம்ம செல்த் வேர்ல்டில் நம்ம தங்கியிருக்க விடுதியிலேருந்து கிளம்பி இந்த ஊர்லேயே ஒரு அழகான மாட்டுப்பண்ணை ஒன்று இருக்குது. அது என்னடா மாட்டுப்பண்ணையிலே அழகான மாட்டுப்பண்ணை அப்படின்னு கேட்குறீங்களா? மாட்டுப்பண்ணைனா சாணி எரு இது தானடா இருக்கும் அப்படின்னு. அதெல்லாம் இருக்கும் தாங்க. ஆனால் இந்த மாட்டுப்பண்ணை எவ்வளோ அழகாக இருக்குன்னு நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இங்கேருந்து கிளம்பி நம்ம இன்னொரு இடத்துக்கு போக போகிறோம். அந்த இடம் என்னங்கிறத இந்த காணொலியோட கடைசியில் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கிடையில் இந்த காணொலியில் இந்த டென்மார்க்கில் மாட்டுப்பண்ணையில் வேலை வாங்கி தரேன்லாம் சொல்லிவிட்டு நம்ம ஊரில் 5 லட்சம் கொடுங்க 6 லட்சம் கொடுங்கலாம் காசு வாங்கிட்டு இருக்காங்க. அந்த மாதிரிலாம் வேலை உண்மையாகவே இருக்கா? சுவிட்சர்லாந்துலேயும் அந்த மாதிரி வேலை இருக்கா அப்படிங்கிறத பற்றி நான் இந்த காணொலியில் சொல்லியிருக்கேன். வாங்க காணொலிக்குள்ளே போவோம். குளிராக இப்போ ஏதாச்சும் வாங்கிட்டு வந்து வைக்கணும்னா இந்த மாதிரி இந்த குளிர் பெட்டியில் வச்சுக்கலாம் சாப்பாடு. அதை எடுத்து இந்த இதில் சூடு பண்ணி, ஆமாம் அருகலை அடுப்பு இது சுடு தண்ணி. ஆமாம் அந்த இதில் அந்த கையில் அவர் வச்சுருக்காரு, அதில் நம்ம சுடு தண்ணி போட்டுக்கலாம். தேனி இருக்கும் அதுதான், இல்லைன்னா இந்த நூலடை செய்கிறதுக்கும் அதுதான். அங்கே எழுதியிருக்கு பாரு மேலே இடது பக்கம் எழுதியிருக்கிறது தான். உங்கள் அம்மா இங்கே வேலை செய்யலை, அதனால் எடுத்து நீனே சுத்தம் பண்ணி கழுவி தொடச்சி இங்கே கொண்டு வந்து இந்த இதில் வச்சுருங்கன்னு எழுதிருக்கு. அதாவது தங்குற விடுதிக்கு காசு இல்லாமல் தனியாக இந்த ஊருக்கு ஒரு வரி கட்டணும், இந்த ஊரில் தங்கினதுக்காக. அதை இங்கே சிட்டி டேக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஒவ்வொரு நகரத்தை பொறுத்தும். இப்போ இன்றைக்கி நம்ம 3 பேருக்கு கிட்டத்தட்ட 850 ரூபா, 8.5 யூரோ வாங்கியிருக்கிறாங்க. அது அந்த ஊரில் வண்டி ஓட்டுறதுக்கு, இந்த நாட்டில் வண்டி ஓட்டுறதுக்கான வரி. அது 5000. ஆமாம், இந்த நாட்டு உள்ள அப்புறம் எல்லா சாலையிலையும் வண்டி ஓட்டுறோம்ல, அதுக்கு அந்த 5000. இது இந்த ஊரில் தங்கினதுக்கு. ஒருவேளை நம்ம எதுவும் பண்ணுற குப்பைகளை சுத்தம் பண்ணுறதுக்கு அது இதுக்கு அந்த மாதிரி இதுவாக இருக்கும். இதுதான் செல்த் வேர்ல்டு. இந்த பிரைன்ஸ் ஏரி பக்கத்துலேயே இருக்குது. ஏரி கரையிலேயே இருக்குன்னு கூட சொல்லலாம். இதோ இங்கேருந்து கூட தண்ணி அந்த ஏரியில் சேருது. இந்த மலைக்கு பின்னாடி அங்கே உருகுது மேலே, அது கூட இங்கே தான் வருது. இந்த மாதிரி அங்கங்கே உருகி வந்துக்கிட்டே இருக்குது, போய் ஏரியில் சேர்ந்துக்கிட்டே இருக்குது. எங்கே தான் வெளியே போகுதுன்னு தெரில. இந்த இங்கே பாரு, இங்கேருந்து இப்படியே நேராக இறங்கினா அந்த படகுத்துறைக்கு போயிடலாமா. இப்போ நம்ம சுற்றிக்கிட்டு வண்டியில் வந்தோமே, இப்படி நேராக போனால் அந்த ஊருக்குள்ளே போயிடலாம். நம்ம இப்போ இந்த வழியாக போனோம்னா அந்த மாடெல்லாம் பார்த்துட்டு ஓரமாக வரணும். 2 பேர் சேர்ந்தெல்லாம் வரக்கூடாது, ஓரமாக ஒரு ஆளாக வாங்க. இங்கே பாருங்கள், நேற்று மாலையில் பார்த்ததை விட இன்றைக்கி காலையில் இவ்வளோ வெளிச்சத்தில் பார்க்குறதுக்கு இந்த ஊர் இன்னும் பயங்கரமாக இருக்குங்க. அதுலேயும் அந்த மலை அந்த ஏரியெல்லாம் தாண்டி இங்கே மேய்ஞ்சிட்ருக்க மாடுங்க, அந்த புல்வெளியே ரொம்ப அழகாக இருக்குது. உள்ளே ஒரு குப்பை கூட இல்லை அப்படின்ற அளவுக்கு அப்படியே பச்சை பசேல்னு இருக்குது. எல்லாம் ஒரே மட்டத்துக்கு வெட்டி விட்ட மாதிரி இருக்குது. இந்த மாடுங்கள்லாம் குளிர்காலத்தில் அதோ இந்த கொட்டாய்க்குள்ளே தான் வச்சு அந்த புல், காய வச்ச புல்லை போட்டு வளர்த்துக்கிட்டு இருப்பாங்க. வெயில் காலத்தில் இந்த மாதிரி வலது பக்கம் இங்கே கட்டியிருப்பாங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் அந்த பக்கம் அங்கே மேய்ப்பாங்க. அப்படி மாறி மாறி இது பண்ணியிருப்பாங்க. பொறுமையாக ஏதோ கதை பேசிகிட்டு நடந்து வந்துட்டுருக்காங்க அப்பா அம்மா. வரட்டும். இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா, நீங்கள் உற்பத்தி பண்ணுற பொருள் எல்லாத்தையும் இந்த மாதிரி ஒரு குளிர் பெட்டியை போட்டு பாலாடை கட்டியோ தயிர் தேன் எல்லாத்தையும் எடுத்து இந்த மாதிரி ஒரு பொட்டிக்குள்ளே வச்சுட்டா வர்றவங்க காசை போட்டு எடுத்துக்குவாங்க. ஆளே இருக்கணும்னு இல்லை. அந்த மாதிரி இங்கே உற்பத்தி பண்ணுறது அப்படின்னா அது ஒரு தனி விலை உங்களுக்கு. அந்த மாட்டில் கட்டுற மணி பாருங்கள், அந்த காலத்துலேருந்து நிறைய மணி வச்சுருக்காங்க. மேலே தொங்குது பாரு, மணி தான். ஆமாம், அந்த மாதிரி பெரும்பான்மையான விவசாய பண்ணைகளில் வெளியே ஒரு பெட்டி இருக்கும், இல்லாட்டினா ஒரு அறை இருக்கும். அந்த அறையில் பால், முட்டை, இல்லாட்டினா பழங்கள், பழச்சாறு, பாலாடை கட்டி, தேன், இந்த மாதிரி நிறைய பொருட்கள் வச்சுருப்பாங்க. அதிலே விலையெல்லாம் எழுதி ஒட்டியிருப்பாங்க. ஆள்லாம் இருந்து எடுத்து கொடுத்துட்ருக்க மாட்டாங்க. நமக்கு வேணுங்கிற பொருளுக்கான விலையை நம்ம அதில் பெட்டிக்குள்ளே போட்டுட்டு, இல்லாட்டினா வங்கி அட்டையை வச்சு அந்த எந்திரத்தில் செலுத்திட்டு நம்ம வேணுங்கிற பொருளை எடுத்துகிட்டு வந்துடலாம். பெரும்பாலும் சில இடங்கள்லாம் இங்கே இது இருக்கும், புகைப்பட கருவி வச்சு கண்காணிச்சிக்கிட்டும் இருப்பாங்க சில சமயங்களில். வாங்க அந்த மாட்டை கிட்ட போய் பார்ப்போம். 80 லிட்டர் பால் கறக்கும், 100 லிட்டர் பால் கறக்குன்றான்னு சொல்கிறாங்க. உண்மையானு தெரில. இப்போ நிறையா நம்ம கொம்பு இல்லாத மாடு தானே பார்த்துருப்போம் இங்கே இருக்க மாடு. ஆனால் கொம்பு இருக்குது பாரு.
நம்ம ஊர்லேருந்து வந்த மாடெலாம் இல்லை, இந்த ஊருக்குன்னு இருக்கிற மாடு தான் அது. நாளைக்கு என்ன இங்கே தான் மேயும், அப்புறம் அங்கங்கே மாற்றி கட்டுவாங்க. இந்த அந்த பக்கம் இடது பக்கம் அங்கே மேலே கட்டுவாங்க நாளைக்கு மறுநாள். அப்புறம் இந்த பக்கம் அறுத்து வச்சுருக்க புல்லெல்லாம் இருக்குதுல்ல, அப்புறம் அப்படியே பின்னாடி ஒரு 4-5 இடம் அப்படி வச்சுக்கிட்டு மாற்றி மாற்றி கட்டிக்கிட்டு இருப்பாங்க. அது இந்தோ அங்கே இருக்கார், அவரோட இடமா தான் இருக்கும் இந்த வயல்காரரு. மாட்டு கொட்டாய் உள்ள தங்குறதுக்கும் தனியாக காசு, வைக்க போர் வச்சு மாடு வெயில் காலத்தில் வெளியே தானே இருக்கும். அதனால் இப்போ நம்ம கட்டி தூங்கணுமே, அந்த மாதிரி கட்டையில் வைக்க போகிற நிரப்பி அது மேலே போர்வையை விரித்து அதில் தூங்குறது. மாடா நம்ம தூங்குறதுக்கு ஏற்பாடு பண்ணிடுவாங்கம்மா. வெயில் காலத்தில் மாடு வெளியே தானே இருக்கும், அதை இப்படி ஏற்பாடு பண்ணிக்கிறது. அதுக்கும் இதே காசு தான், ஒரு 10,000 ரூபா. ஏமா நான் காட்டுறேன் பாரு, நான் என்ன பொய்யா சொல்கிறேன். நீ இந்த மாதிரியெல்லாம் வைக்கோல் படுக்கை இருக்குதுன்னு சொன்னால் எங்கள் அம்மா நம்ப மாட்டுறாங்க மக்களே. ஆனால் உண்மையாகவே அந்த மாதிரியெல்லாம் இருக்குது, சுவிட்சர்லாந்தில் ஜெர்மனிலலாம் இருக்குது. நீங்கள் யாராச்சும் பயணம் பண்ணீங்க அப்படின்னா இந்த மாதிரி தங்கணும்னு விருப்பப்பட்டிங்கன்னா அதோ இந்த வலைப்பக்கத்துக்குலாம் போனீங்கன்னா நீங்களே பதிவு பண்ணிக்கலாம். ஆனால் காசு பார்த்திங்கன்னா சாதாரண விடுதியோட சில சமயங்களில் இது வந்து ரொம்ப விலை அதிகமாக இருக்கும், அதை மட்டும் பார்த்துக்குவோங்க. ஆமாம், அது காதில் மஞ்சள் வண்ணத்தில் அட்டை இருக்குது தெரியுதா? அதுதான் அது மாட்டுக்கான எண்ணெய். இது இந்த மாடு இந்த ஊசி போட்டிருக்கிறது, அந்த இதை எடுத்து அப்படி பார்த்தாலே தெரிஞ்சிடும் இந்த மாட்டுக்கு என்னென்ன ஊசி போட்டிருக்கு, என்னென்ன இதுக்கு முன்னாடி நோய் வந்துருக்குது, என்ன ஏது வயசு என்ன எல்லாம் வந்துடும் அதில். நல்லா ஆனால் அருமையான ஒரு மலை அடிவாரத்தில் ஏரிக்கு பக்கத்தில் ஒரு மாட்டு மேய்க்கிறது கொஞ்சம் இடம், மாட்டு பண்ணி வச்சுக்கிட்டு ஜம்முன்னு இருக்காப்புல ஆள். நம்மளும் இந்த மாதிரி ஒரு வெள்ளி மலைக்கு கீழே தான் இருக்கிறோம், ஆனால் வெள்ளி மலை இப்படி இருக்காது. அது வெயில் காலம் வந்து இன்னும் இதுக்கு மேலே வெயில் காலம் வந்தாலும் அது உரையாது, அப்படியே தான் இருக்கும். சில இதெல்லாம் அது அப்படியே இறுகி தான் பனிப்பாறையாக மாறுறது. போகலாம் பாறையாக வந்தெல்லாம் கீழே விடாது, தெரில அப்படியே வருமா கூட இருக்கும். ஆனால் இங்கே அதுக்கு ஏற்ற மாதிரி வச்சுருப்பாங்கம்மா, அது அப்படியே இறுகி பனி பாறையாக மாறிடும். இந்த விவசாயிகிட்ட வந்து கேட்டேன், இந்த மாதிரி இந்த மாடுகள்லாம் 80 லிட்டர் 100 லிட்டர் ஒரு நாளைக்கு பால் கறக்குமா அப்படின்ட்டு. அப்படிலாம் இல்லைப்பா, இங்கே சுவிட்சர்லாந்துலேயே வந்து 80-100 லிட்டர் கறக்கிற அளவுக்குலாம் மாடுகள் கிடையாது. இது வரைக்கும் 25-35 லிட்டர் வரைக்கும் கறக்கும், அவ்வளோதான் அப்படின்னு சொன்னார். பயப்பில்லைங்க, நம்ம ஊரில் போய் சொல்லிட்டாங்க போல் இருக்கு. இதுதான் இந்த ஊர் நாட்டுக்கோழி. கழுதெல்லாம் வச்சுருக்குறாங்க. எல்லாம் கோழி வெளியே மேய்கிற கோழின்னா அதுக்கு தனி விலை அதிகம். பண்ணைக்குள்ளே வச்சு அடைச்சி வச்சு உணவு போட்டு வளர்க்காமல் இந்த மாதிரி தானாக மேய்கிற கோழிங்களுக்கு அந்த முட்டையும் விலை அதிகம், அந்த கோழியும் விலை அதிகம். இசல்த் வேல்துலேருந்து கிளம்பியாச்சு மக்களே. நம்ம அடுத்து போக வேண்டிய இடத்துக்கு அப்படியே இந்த அழகை ரசிச்சுக்கிட்டே போவோம். நான் இடையில் வந்து உங்களுக்கு வந்து இந்த பண்ணை வேலை இல்லாட்டினா இந்த வேர்ஹவுஸ் வேலையை பற்றியெல்லாம் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். எப்பா இந்த வேலை வாய்ப்பு தகவல்லாம் எனக்கு வேணாம்ப்பா அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு நான் பேசுகிறது தொந்தரவாக இருக்கும். அதனால் நீங்கள் வந்து மியூட் பண்ணிவிட்டு சத்தத்தை அமுத்திட்டு இந்த காணொலியை தொடர்ந்து பாருங்கள். இல்லை வேலைவாய்ப்பை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா நீங்கள் சத்தம் வச்சுக்கிட்டே பாருங்கள். இந்த மாதிரி ஜெர்மனி, டென்மார்க்கு, நார்வே, சுவிட்சர்லாந்து இங்கெல்லாம் இந்த பண்ணையில் மாட்டு பண்ணையில் வேலை இருக்கா, இல்லை வேர்ஹவுஸ்லலாம் வேலை இங்கே இருக்கா அப்படின்னு கேட்டால் வேலையெல்லாம் இருக்குது. ஏன்னா இந்த ஊர்களெல்லாம் வந்து மனித மக்கள் தொகை வந்து கொஞ்சம் குறைவு, அதனால் மனித வளங்கள் வந்து குறைவு, அதனால் வேலையெல்லாம் இருக்குது. ஆனால் அந்த வேலையை நமக்கு தருவாங்களா, நமக்குன்னா இந்தியாவில் இருக்க இந்தியர்களுக்கு தருவாங்களா அப்படின்னு கேட்டால் கிடையாது. கண்டிப்பாக வாய்ப்பு இல்லை, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் வாய்ப்பு இல்லை. ஏன் அப்படின்னா 3 காரணம் நான் சொல்கிறேன், கேட்டுக்கோங்க. முதல் காரணம், இங்கே இருக்கிற தென் ஐரோப்பிய நாடுகள், ஸ்பெயின், போர்ச்சுகல், இத்தாலி இந்த மாதிரியான ஊர்களில் இருந்து இந்த மாதிரி வேலைகளுக்கு வருவாங்க. அப்படி இல்லை அப்படின்னா கிழக்கு ஐரோப்பிய நாடுகள், ரொமேனியா, அப்புறம் பல்கேரியா, இல்லை ஸ்லோவாக்கியா, இல்லை இந்த மாதிரியான ஊர்கள், போலாண்டு, இந்த மாதிரியான ஊர்கள்லேருந்தே வந்து இந்த வேலைக்கு வந்துடுவாங்க. நம்மளை விட அவங்கள ஏன்ப்பா எடுத்துப்பாங்க அப்படின்னு கேட்டால், பெரும்பான்மையான நேரங்களில் அவங்களால இந்த ஊர் மொழியை ஒரு சிலருக்கு பேசுகிறதுக்கு எளிது, கற்றுக்கிறதுக்கு எளிது, பேசுவாங்க, அதனால் எடுத்துப்பாங்க. ஆனால் அதை விட மிக முக்கியமான விஷயம், இந்த நாட்டில் இருக்கவங்கெல்லாம் வந்து ஐரோப்பியர்கள்,
அவங்களுக்கு வந்து புதுசாக வேலைக்கு உள்ளே வர்றதுக்கு வந்து வேலை நுழைவு அனுமதி எல்லாம் தேவையில்லை. அதாவது ஒர்க் பர்மிட்டு அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்லுவோம், சிலர் வந்து வீசான்னு சொல்லுவீங்க. ஒர்க் பர்மிட்டு, வீசா இதெல்லாம் வந்து இந்த ஐரோப்பியர்களுக்கு தேவை கிடையாது. நேரடியாக அவங்க இந்த நாட்டுக்கு வர வேண்டியது தான். வேலை கொடுக்குறவங்க அவங்கள ஆளை பார்த்து வேலை கொடுக்குறதுன்னு முடிவு பண்ணிட்டா வேலை கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் அந்த ஊரில் தங்கி வசிக்க ஆரம்பிச்சிருவாங்க, நேரடியாகவே வேலை செய்ய ஆரம்பிச்சிருவாங்க. அதனால் நம்ம ஊரில் இருக்கவங்களுக்கு கூப்பிட்டு நீ வாப்பா அப்படின்லாம் கொடுக்க மாட்டாங்க. அண்ட் இன்னொன்று தெரிஞ்சுக்கோங்க, இந்த 3000 யூரோ 4000 யூரோ சம்பளம் அப்படின்லாம் சொல்கிறாங்க. உண்மையாகவே வந்து ஒரு ஸ்பெயினில் இருக்கவங்களுக்கோ, போர்ச்சுகலில் இருக்கவங்களுக்கோ, இத்தாலியில் இருக்கவங்களுக்கோ ஒரு சராசரி சம்பளம் அப்படிங்கிறது வந்து 1000 யூரோ, 1500 யூரோ. 2000 யூரோ கொடுத்தா இந்த நாட்டில் இருக்கவனே கிளம்பி போய் சுவிட்சர்லாந்தில், டென்மார்க்லலாம் வேலை செய்ய போகிறான். அவங்க எதுக்குங்க இந்தியாவில் இருக்கிற நம்மளை கூப்பிட்டு 3000 யூரோக்கெல்லாம் சம்பளத்தை கொடுத்து வேலைக்கு வைக்கணும்? அதை கொஞ்சம் முதல்ல யோசிங்க. அதனால் அதுவும் வாய்ப்பு ரொம்ப 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 கம்மி. இதெல்லாம் தாண்டி வேலை இருக்குது அப்படின்னாலும் நிறைய நேரங்களில் வேலை வந்து பார்த்திங்கன்னா சீசனல் ஜாப் அப்படின்னு வந்து ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. அதாவது ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு மட்டும் வேலை இருக்கும். இப்போ வெயில் காலத்தில் பார்த்திங்கன்னா ஜூன், ஜூலை, ஆகஸ்ட்டு இந்த மாதிரி காலங்களில் பார்த்திங்கன்னா பழங்கள் நிறைய பழுக்கும். இப்போ மரத்தில் அரத்தி பழமோ இல்லாட்டினா கொத்துப்பேரி, பேரிக்காய், இல்லை திராட்சை, இந்த மாதிரி பழத்தோட்டங்களில் இல்லாட்டினா அந்த புற்றுப்பழம், செம்புற்று, புற்று, இந்த மாதிரி பழங்கள்லாம் வந்து வெயில் காலத்தில் பழுக்கும். இதை பறிக்கிறதுக்கு திடீர்னு இவங்களுக்கு வந்து நிறைய பேர் தேவைப்படுவாங்க. அதுக்குமே கூட நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கிழக்கு ஐரோப்பிய நாடுகளில் இருந்தோ இல்லாட்டினா வந்து தென் ஐரோப்பிய நாடுகளில் இருந்தோ தான் வந்து வேலை செய்வாங்க. ஒரு 3 மாதம் வேலை செஞ்சாங்கன்னா அவங்களுக்கு வந்து நிறைய நல்ல வருமானம் வரும். அதுக்கப்புறம் திரும்ப போய் அவங்க ஊரில் இருப்பாங்க. அவங்க ஊரில் மற்ற வேலைகளை, விவசாய வேலைகளோ இல்லை மற்ற கட்டுமான தொழில் வேலைகளோ, எந்த வேலையாக இருந்தாலும் அவங்க ஊரில் போய் திரும்ப செய்வாங்க. இல்லை நிரந்தரமாக ஒரு வேலை இருக்குதுப்பா, வேர் ஹவுஸ்லலாம் வேலை இருக்குது அப்படின்னு கேட்டால் அந்த வேலை எல்லாத்தையும் நான் திரும்பவும் சொல்கிறேன், ஐரோப்பியர்கள் தான் முன்னுரிமை கொடுக்கணும்னு அவங்களுக்கு சட்டமே இருக்குது. முதல்ல ஜெர்மனியில் ஒரு வேலை இருக்குன்னா ஜெர்மனியில் இருக்கிற ஜெர்மன் குடிமகனுக்கு தரணும், இல்லைன்னா அந்த ஊரில் வசிக்கிறவங்களுக்கு தரணும். அப்படி இல்லைன்னா மற்ற ஐரோப்பிய நாடுகளில் இருக்கவங்களுக்கு கொடுக்கணும். அது அவங்களுக்கு ஒரு சட்டமாகவே இருக்குது. அவங்களெல்லாம் தாண்டி கொடுக்க முடியலன்னா தான் அவங்க வந்து இந்தியாவில் இருந்தோ இல்லாட்டினா சீனாவில் இருந்தோ இல்லை வேறு ஊர்களில் இருந்தோ ஆளுங்களை உள்ளே எடுக்க முடியும். அதுக்கு தான் இவங்களுக்கு ஐரோப்பிய ஒன்றியம்னு ஒன்று வச்சுருக்காங்க. அப்புறம் இந்த செங்கன், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அதுக்காக தான் இவங்க வச்சுருக்காங்க. ஸோ அதை தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. நிறைய பேர் வந்து நம்ம ஊரில் வந்து 5 லட்சம் கொடுங்க, 3 லட்சம் கொடுங்க, அவங்களுக்கு வந்து சுவிட்சர்லாந்தில் வேலை வாங்கி தரேன், ஜெர்மனியில் வேலை வாங்கி தரேன், டென்மார்க்கில் வேலை வாங்கி தரேன்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் தயவு செஞ்சு நம்பாதீங்க. இது எல்லாத்தையும் தாண்டி ஏதாச்சும் சின்ன சின்ன சில்லறை வேலைகள் இருந்துச்சுன்னா அதையுமே வந்து படிக்கிறதுக்காக வர்ற மாணவர்கள் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா பகுதி நேர வேலையாக போய் அதை செஞ்சு கொஞ்சம் அவங்களுக்கு அதில் ஒரு வருமானம் வரும். அதை வச்சு கொஞ்சம் அவங்க படிக்கிறதுக்கு செலவுக்கு இருக்கும். ஸோ அதனால் உங்களுக்கு நம்ம ஊரில் இருக்கிற உங்களுக்கு வந்து வேலை கிடைக்கும், கொடுக்குறேன் அப்படின்னு யாருன்னா சொன்னாங்கன்னா தயவு செஞ்சு நம்பாதீங்க. இது வரைக்கும் 1 வருஷத்துக்கு மேலே நிறைய பேர், நான் ஏற்கனவே பல காணொலிகள் போட்டிருக்கேன், போன வருஷமும் போட்டேன். நிறைய பேர் வந்து என்கிட்ட கேட்டிருக்கீங்க. இது வரைக்கும் ஒருத்தர் கூட வந்து இந்த மாதிரி நம்ம ஊர்லேருந்து வேலை எடுத்து வந்தவங்கள நான் இது வரைக்கும் பார்க்கல. கீழேயும் யாரும் கருத்தில் வந்து சொல்லலை. ஒருத்தர் 2 பேர் வந்து சும்மா சொல்கிறாங்க. ஆனால் நான் அவங்கக்கிட்ட சரி எங்கே இருக்கீங்க, உங்கள் அலைபேசி என்ன கொடுங்க, நான் வந்து உங்களை நேரில் சந்திக்கிறேன் அப்படின்னு சொன்னால் அதுக்கப்புறம் பதில் சொல்ல மாட்றாங்க. அதனால் தயவு செஞ்சு யார்கிட்டையும் காசை கொடுத்து ஏமாறாதீங்க. இல்லை யாருன்னா உங்கள்கிட்ட உறுதியாக சொல்கிறாங்க, உங்களுக்கு தெரிஞ்சவங்க வந்து நண்பர், நீண்ட நாள் பழக்கம், இந்த மாதிரி யாருன்னா சொன்னாங்க அப்படின்னா கூட தயவு செஞ்சு உங்களுக்கு ஆங்கிலம் படிக்க தெரிஞ்சால் நீங்களே போய் கூகுளில் தேடி பாருங்கள் இந்த மாதிரி எவ்வளோ பேர் ஏமாற்றிக்கிட்டு இருக்காங்கன்னு. அப்படி இல்லை உங்களுக்கு ஆங்கிலம் படிக்க தெரியாது அப்படின்னா உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிற யாருன்னா கல்லூரிக்கு போகிற பசங்கள்கிட்டையோ இல்லைன்னா யாருன்னா ஒரு என்ன சொல்கிறது ஒரு பட்டப்படிப்பு படித்தவங்கள்ட்ட கொடுத்து இந்த மாதிரி எனக்கு ஒரு வேலை வாங்கி தர்றதா சொல்கிறாங்க, இவ்வளோ காசு கேட்குறாங்க, இதை நம்பலாமா, இதில் இந்த மாதிரி பொய்யா இல்லை இதெல்லாம் உண்மையா அப்படின்னு அவங்கக்கிட்ட கேளுங்க. அவங்கள்ட்ட வந்து கூகுளில் தேடி பார்த்து எனக்கு சொல்லுங்கன்னு கேளுங்க. அவங்களே உங்களுக்கு தேடி பார்த்து சொல்லுவாங்க. ஏன்னா இது வரைக்கும் ஒரு 100-200 பேருக்கு மேலே என் காணொலிகள், என்னோடய முன்னாடி காணொலிகள்லாம் நீங்கள் போய் பார்த்தாவே தெரியும். என் காணொலிக்கு கீழே வந்து நிறைய பேர் கருத்து தெரிவிச்சிருப்பாங்க. 100-200 பேருக்கு மேலே வந்து 4 லட்ச ரூபா 5 லட்ச ரூபான்னு காசை கொடுத்துட்டு ஏமாந்துருக்காங்க. அவங்களுக்கு வேலையும் வரல. ஒரு சிலர்லாம் அவங்க பாஸ்போர்ட்டை திரும்ப வாங்குறதுக்கே போராடிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா இவங்க வந்து ஏதாச்சும் ஒன்று வந்து இந்த மாதிரி வீசா அப்ளிகேஷன் சொல்லிட்டு எதையாச்சும் ஒன்று கொடுக்குறாங்க, இல்லாட்டினா ஆஃபர் லெட்டர் அப்படின்னு சொல்லி எதையாச்சும் ஒன்று இவங்க எழுதி ஏதோ ஒரு நிறுவனத்து பேரை போட்டு கொடுத்துட்றாங்க. அதை கொண்டுட்டு போய் நீங்கள் வந்து வீசா ஆஃபீஸ் விஎஃப்எஸ் குளோபல் அப்படிங்கிற இடத்துல தான் பெரும்பாலும் வந்து விண்ணப்பிங்க. அங்கே போய் கொடுத்தீங்கன்னா அவங்க உங்களுடைய கடவுச்சீட்டு பாஸ்போர்ட்டையும் இந்த விண்ணப்பத்தையும் வாங்கி வச்சுப்பாங்க.
நல்லா புரிஞ்சுக்குவோங்க. விஎஃப்எஸ் குளோபல் அப்படிங்கிறது வந்து எந்த நாட்டோட குடியேற்ற அலுவலகம் கிடையாது, அதாவது இமிகிரேஷன் ஆஃபீஸ் கிடையாது. டென்மார்க்கோ, சுவிட்சர்லாந்தோ, நார்வேயோ, ஜெர்மனியோ அவங்களுடைய தூதரகம், அதாவது எம்பசி வந்து இந்தியாவில் இருக்குது. ஆனால் அவங்களாம் வந்து நேரடியாக வந்து இந்த மாதிரி வேலை தேடி வர்றவங்களுக்கான விண்ணப்பத்தையோ, அதாவது வீசான்னு நீங்கள் ஆங்கிலத்தில் சொல்லுவீங்களா, நுழைவு அனுமதி, அதுக்கான விண்ணப்பம், இல்லாட்டினா படிக்க வர்றதுக்கான நுழைவு அனுமதி, இதுக்கான விண்ணப்பத்தெல்லாம் நேரடியாக வந்து தூதரகம் வாங்கிட்டு இருக்க மாட்டாங்க. இந்த மாதிரி பல நாடுகளுடைய தூதரகங்கள் சேர்ந்து ஏற்பாடு பண்ணது தான் இந்த விஎஃப்எஸ் குளோபல் அப்படிங்கிற ஒரு நிறுவனம். இது ஒரு தனியார் நிறுவனம். எதுக்காக இதை சொல்கிறேன் அப்படின்னா, இவங்களோட வேலையே நீங்கள் கொடுக்குற விண்ணப்பத்தை வாங்குறது தானே ஒழிய, நீங்கள் கொடுத்துருக்க விண்ணப்பத்தில் நீங்கள் வந்து ஆஃபர் லெட்டர்னு ஒன்று வைப்பீங்க. அதாவது உங்களுக்கான இவருக்கு வந்து நான் இந்த வேலை தரேன், இந்த சம்பளம் தரேன் அப்படின்றத போட்டிருக்கோம். அது ஆஃபர் லெட்டர்னு சிலர் சொல்லுவாங்க, இல்லைன்னா எம்ப்ளாய்மெண்ட் கான்ட்ராக்ட்னு சொல்லுவாங்க. இந்த லெட்டரை நீங்கள் வைக்கும்போது இப்படி ஒரு லெட்டர் இருக்கான்றதை பார்க்குறது மட்டும்தான் விஎஃப்எஸ் குளோபலோட வேலை. இது உண்மையாகவே ஒரு நிறுவனம் வந்து நார்வேலேருந்தோ டென்மார்க்லேருந்தோ உங்களுக்கு வேலை கொடுத்துருக்கான்றதை சரி பார்க்குறது அவங்க வேலை கிடையாது. நீங்கள் உங்களோட கடவு சீட்டு, அதாவது பாஸ்போர்ட்டையும் இந்த விண்ணப்பத்தையும் அப்புறம் இந்த எம்ப்ளாய்மெண்ட் கான்ட்ராக்டையும் கொடுத்தீங்கன்னா அதை வாங்கி வச்சுக்கிட்டு உங்களுடைய கைரேகை இதெல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு உங்களை அனுப்பி வச்சுருவாங்க. அதுக்கப்புறம் அவங்க இந்த விஎஃப்எஸ் குளோபல் வந்து நீங்கள் எந்த நாட்டுக்கு விண்ணப்பிச்சிருக்கீங்களோ அவங்களுக்கு வந்து உங்களுடைய விண்ணப்பத்தை அனுப்புவாங்க. அந்த நாடு அதுக்கப்புறம் தேடி பார்த்து கண்டுபிடிக்கும் போது தான் உங்களுக்கு தெரிய வரும் இது உண்மையான வேலை வாய்ப்பா இல்லை ஏமாற்றிருக்காங்களான்னு. ஆனால் அதுக்குள்ளெல்லாம் வந்து ரொம்ப நாள் ஆயிரும், ரொம்ப மாதங்கள் கூட ஆகும். 3 மாதமோ 6 மாதமோ கழித்து இது பொய்ன்னு நீங்கள் கண்டுபிடிக்கிறதுக்குள்ளே நீங்கள் யார்கிட்ட காசு கொடுத்தீங்களோ அவன் கடையை மூடிட்டு கிளம்பி போயிட்டே இருப்பான். அதனால தான் சொல்கிறேன், தயவு செஞ்சு நல்லா புரிஞ்சுக்கோங்க. இது உங்கள் காசு, லட்சங்கள் நீங்கள் கடன் வாங்கியோ இல்லை கஷ்டப்பட்டோ சேமித்த காசு, உழைச்ச காசு. இந்த காசை கொடுக்கறதுக்கு முன்னாடி ஒன்று நீங்களாக போய் கூகுளில் ஒழுங்காக தேடி பாருங்கள் அந்த நாட்டை பற்றி. இந்த மாதிரி இந்தியாவிலேருந்து போயிருக்க முடியுமா, இல்லை வேலை தருவாங்களா, அதுக்கு எவ்வளோ சாத்தியம் இருக்குதுன்னு. அப்படி உங்களுக்கு தெரியலன்னா உங்கள் பக்கத்தில் இருக்கிற பக்கத்து வீட்லேயோ இல்லை உங்கள் தெருவுலையோ உங்கள் ஊர்லேயோ இருக்கிற படித்தவங்கள்ட்ட கொடுத்து அதை தேடி பார்த்து கூகுளில் தேடினாலே இது வந்துடும். இது மாதிரி எத்தனை பேர் போய் சொல்லி ஏமாற்றிட்டு இருக்காங்கன்னு அவங்கள்ட்ட கேட்டு அதுக்கப்புறம் நீங்கள் முறையாக விண்ணப்பிங்க. இல்லைன்னா நேரடியாக ஒன்று பண்ணுங்கள், நீங்கள் வந்து ஒரு வழக்கறிஞரை பார்த்து அவர்கிட்ட சொல்லி ஒரு பத்திரம் ஒன்று ஏற்பாடு பண்ணிக்கோங்க. நான் இந்த மாதிரி இப்படி ஒரு நிறுவனத்துக்கிட்ட இந்த மாதிரி ஒரு ஆள்கிட்ட இவ்வளோ காசை கொடுத்து என்னுடைய இதை வந்து கொடுக்குறேன், இவர் வந்து எனக்கு இந்த நேரத்துக்குள்ளே, இந்த நாளுக்குள்ளே, இல்லை இந்த மாதத்துக்குள்ளே இந்த நாட்டில் எனக்கு வேலை எடுத்து தரேன்னு சொல்லியிருக்காருன்னு சொல்லி ஒரு பத்திரம் வாங்கி அரசால் பதிவு செய்யப்பட்ட பத்திரத்தில் பதிவு பண்ணிவிட்டு காசை கொடுங்க. ஒரு வேளை அவங்க உங்களை ஏமாற்றினாலும் நீங்கள் வந்து பின்னாடி போய் அதை வச்சு அவங்கள தேடி கண்டுபிடிச்சி வழக்கு போடலாம், காசை திரும்ப வாங்கலாம். அப்படி எதுவுமே இல்லாமல் வெறுமனே ஒருத்தர் சொல்கிறாருன்றதுக்காக நம்பி தயவு செஞ்சு உங்கள் காசை கொடுக்காதீங்க. அதுக்கப்புறம் அது உங்கள் விருப்பம். இது வரைக்கும் நான் ஒருத்தரை கூட சந்திக்கலை, இல்லை நான் இருக்கேன்ப்பா, நான் அந்த மாதிரி தான் வந்தேன், ஜெர்மனிக்கு நான் இப்படி தான் வந்திருக்கேன், இல்லை நான் இந்த மாதிரி தான் டென்மார்க் வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்கள் கீழே வந்து கருத்தில் சொல்லுங்கள். உங்களோட முகவரி, நீங்கள் இப்போ எந்த நாட்டில் இருக்கீங்க, உங்களோட அலைபேசி எண் இல்லைன்னா உங்கள் முகவரியை சொல்லுங்கள். நான் உங்களை நேரில் வந்து பார்க்குறேன். உங்களை பார்த்து உறுதிப்படுத்திக்கிட்டு அதுக்கப்புறம் நான் ஒத்துக்கிறேன் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி வேலை தர்றாங்க அப்படிங்கிறத. ஆனால் இது வரைக்கும் அப்படி எதுவும் சாத்தியம் இல்லை, தயவு செஞ்சு நம்பாதீங்க. அடடா என்னப்பா பேசிக்கிட்டே நீ பாட்டுக்கு லவுட்டர் புரூனன் பள்ளத்தாக்கே திரும்ப வந்திருக்க அப்படின்னு நினைக்கிறீங்களா? லவுட்டர் புரூனன் பள்ளத்தாக்கே தாங்க. போன முறை வந்து ஸ்டெஷல்பர்க்லேருந்து திரும்ப வரும்போது தான் நான் காணொலியை பதிவு பண்ணியிருந்தேன். இந்த பக்கம் தான், ஆனால் ரொம்ப அழகாக இருந்தது. அந்த காணொலி எடுக்கிறதுக்காடா இவ்வளோ தூரம் திரும்ப வந்தேன் அப்படின்னு கேட்டால் அதுக்காக வரல. இன்றைக்கி ஒரு பெரிய சம்பவம் இருக்குது. அந்த சம்பவம் என்னன்னு நீங்கள் அடுத்த வாரம் காணொலியில் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நம்ம இப்போ லவுட்டர் புரூனன் பள்ளத்தாக்குக்கு தான் வந்திருக்கோம். அந்த ஸ்டெஷல்பர்க்கை நோக்கி போய்கிட்டு இருக்கோம். ஆனால் வழியிலேயே வேறு ஒரு பெரிய சம்பவம் பண்ண போகிறோம். வாங்க அடுத்த வாரம் அதை பார்த்து என்னென்னு தெரிஞ்சுக்கலாம். அனைவருக்கும் நன்றி, வணக்கம். தொடர்ந்து பயணிப்போம்.